ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, பபிள்ஸ் வர வரைக்கும் தண்ணி சூடானால் போதுமானது. இப்போ தண்ணி சேர்த்து இது மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சூடாக இருக்குன்றதுனால கை வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தலை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப அச்சில் இது மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டுலேயோ அல்லது இடியாப்பம் பிளேட்லேயோ நம்ம இது மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு கொஞ்சம் தலைன்னு பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா புழியறதுக்கு கஷ்டம் இருக்காது, ஈஸியாக புழிஞ்சிடலாம். இது மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பானையில் 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். குருமாவோடவும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.